சாமி அழைப்போம். எத்தனை தெய்வங்கள் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமி பூரா துடியான சாமி தான். ஒன்னப்பாரு என்னப்பாரு எல்லா சாமியும் சக்தியும் கூட அருளும் கூட மக்களை காப்பாற்றுறதும் கூட, அதான் உண்மை. ஆனால் எத்தனை சாமி இருந்தால் எதற்காக 18ஆம் படியான் கருப்பை சொல்கிறோம்? இந்த 18ஆம் படியான் எங்கே பிறந்துச்சு? எத்தனை ஊர்கள் இருக்குது, எத்தனை மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில்? எல்லா இடத்துக்கு வராமல் ஏன் அழகர் கோயிலுக்கு போச்சு இந்த 18ஆம் படியான்? யார்கிட்ட பிறந்துச்சு, யார்கிட்ட வளர்ந்துச்சு? கருப்பனுடைய வரலாறு சொல்லி கூப்பிட போகிறேன். உண்மையிலேயே கருப்பு இங்கே இருக்குது, கொசூரில் கருப்பே இருக்கு. வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை அட 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகும் விளையுதுடா, செல்வம் செழிக்குதுடா மலையாள சீமை. அந்த மலையாள நாட்டை ஆட்சி செஞ்ச அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்குது. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் வேண்டாத சாமி இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, நம்மளை இங்கே அள்ளி கொடுக்கும் இந்த அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்டளையே. இந்த சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப காசி நல்ல மாநகர, அந்த காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க, இந்த விஷயம் இந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்குனேன். இந்த பிள்ளைய கலங்க விடாத, கதற விடாத, இது தெய்வ புறப்புடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தார வாத்தேன் காசி விஸ்வநாதன். இந்த 60 பிள்ளையும் வந்த நேரம் அந்த மலையாளத்து பாமர மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் ஓடி ஓடி விளையாண்டு வளரும் கால அங்கே முப்போக விளைஞ்ச மலையாள நாடு. அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்லடா. அப்ப மலையாள தரசே பாட்டைங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கான மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும், கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில கோடாங்கி இல்லையா? அப்ப கோசு கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மறைச்சு கட்டி ஒரு மாலு பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டில மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கரும்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோஜாக்கார சாமிடா. இந்த கரும்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி
பாக்கு மரம் பொழந்தே ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி நாட்டை விட்டு கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அங்க கரை புரண்டு ஓடுதும் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி மருதுடா தன்ன தெரியா ஒத்தையில. கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு எனக்கு இங்க இருக்க இடம் இல்லை. என்னை கீநாடு தமிழ்நாட்டுக்கு நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த ததையில உட்கார நான் எந்த மக்களை காக்க. அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் 18 மந்திரவாதியும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்ட. பாட்டைங்க சொன்ன வாக்கு இந்த கொசூர் கிராமத்துல மங்கிருச்சா. என் 18ஆம் படி பெரிய கருப்பு ரூபா கணக்குதா இல்ல உன் கச்சைய பேக்கரையா தின்னுருச்சா. நீ ரோஜக்கார சாமி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன் வீரத்தாரியனும். கொஞ்ச நேரம் கொசூர் கிராமத்துல உள்ள உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு அந்த மலையாள நாட விட்டு நீ வந்த நேரம் எங்க அண்ணே இல்லாத இந்த மலையாள நாட்டுல நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம் என்று என் தீத்தாக்கர பொன்றாக்கு என் தாயமங்கலம் முத்து மாறி என் காளியத்தா உனக்கு தொட்டுச்சு ராக்காயின்னு பேரு வச்சு நீ வந்தது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த கொசூர் கிராமத்துல உள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த குள்ளாயம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில் இந்த மக்களை காக்குறது உண்மையானா நீ எந்திரி கலிஜரி நல்ல கம்மாயாய் அட கலிஜரி நல்ல கம்மாயா. 600 வருஷம் என் முனியாண்டிக்கு அவனுக்கு உடமறந்தான் படுக்க. கொஞ்ச நிறைய ஐயனரையும் என் நொண்டி சாமியும் பாண்டி முனியும் கூட்டிக்கிட்டு இந்த கொசூர் கிராமத்துல கொஞ்ச நேரம் நீ எந்திரி. தங்க நல்ல புடியாரோவா சாமி புடியாரோவா சாஞ்சாடும் விச்சாரோவா சாமி விச்சாரோவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா. தங்க நல்ல புடியாரோவா சாஞ்சாடும் விச்சாரோவா சாமி விச்சாரோவா. தங்க நல்ல புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா விச்சருவா. வெள்ளி நல்ல புடியாரோவா சாமி புடியாரோவா விளையாடும் விச்சாரோவா கருப்பே விச்சாரோவா. வெள்ளி நல்ல புடியருவா பாண்டி புடியருவா விளையாடு விச்சருவா சாமி விச்சருவா. இரும்பு நல்ல புடியாரோவா இழுத்தாடும் விச்சாரோவா சாமி விச்சாரோவா. இரும்பு நல்ல புடியருவா இழுத்தாடும் விச்சருவா விச்சருவா. அகண்ட நல்ல புடியாரோவா சாமி புடியாரோவா ஆர்ப்பரிக்கும் உண்ணாரோவா கருப்பே உண்ணாரோவா. வாடாரே புடியருவா கருப்பா புடியருவா ஆர்ப்பரிக்குவா விச்சருவா கருப்பா விச்சருவா. சொல்லி அடிக்கும் உண்ணாரோவா சாமி உண்ணாரோவா சொல்லட்டுதடா புடியாரோவா கருப்பே புடியாரோவா. அடிக்குவா உண்ணருவா கருப்பா உண்ணருவா உண்ணருவா கருப்பா உண்ணிவாடா. சொன்ன சொல்லு மாறாதடா கருப்பே மாறாதடா சொல்லுவாக்கி தப்பாதடா என் பாண்டி முடிய காணாமடா. சொன்ன சொல்லி மாறாதுடா கருப்பே மாறாதுடா சொன்ன வாக்கி தப்பாதுடா கருப்பா தப்பாதுடா. மேல மட கம்மாயாடா பாண்டி கம்மாயாடா மேல மட என் கலங்கு போட்டலா உனக்கு படுக்க பாண்டி முடியட்டா. ஓடி வாடா மாடி. மேல மட கம்மாயாடா பாண்டி முனி கம்மாயாடா
நீ வர நேரம் ஆகுதுடா பாண்டியே ஓடி வரா மாண்டி இந்த ஏரியாவை காத்தது என் முடியாண்டி என் ஒத்த காலு நொண்டி போயலே என் தூண்டி கருப்புனி எத்திரி மேலமடே கம்மாயாடா பாண்டி கம்மாயாடா நீ ஆடி வரும் நேரமடா பாண்டி நேரமடா மலையாள நாட்டினிலே கருப்பே நாட்டினிலே உன்னை வச்சு வளர்க்க முடியலடா கருப்பே முடியலடா ஏ மலையாளே நாட்டினிலே கருப்பா நாட்டினிலே உன வச்சு வளர்ந்தே முடியலடா கருப்பா முடியலடா என் காசி நல்ல என் மாநகரா 60 பிள்ளைகள ஒத்த புள்ளடா ஓடோடி வரா கருப்பா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எரு கிளம்பு சல்லாடமா சாமி சம்பளாடமா கால்களுக்கு பாண்டி கால்கள் உண்மையான சாமியா இருந்தா இந்த மேடைக்கு ஆடி வா மேடைக்கு வா உண்மையான சாமினா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா சல்லடமா உண்மையான சாமின்னா என் கருப்பனும் பெண்ணடி தெய்வம் உண்மையானா இந்த மேடைக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாடு ஓடி வரா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமட்டே கருப்பேன் சல்லடமட்டே ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு முதிரி பூ நல்லடமா கருப்பா நல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சிகம்பு சல்லடமா பாண்டி சல்லடமா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரா தாராண்டா தங்க கருப்பு ஏ வாராண்டா எங்க கருப்பு ஓடி வாராண்டா தங்க கருப்பு வந்தானா ஓடி வந்தானா எங்க கருப்பு வர தந்துட்டானா தங்க கருப்பு வந்தாண்டா எங்க கருப்பு வரந்தாரானா எங்க கருப்பு மலையா மலையழக மாமதுர கல்லழக மலையழக மாமதுர கல்லழகே சிலையாக எந்தர்மனே சிரிப்பாயுதா டீ நாட்டுல இருந்து கருப்பேன் எங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிது தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்தி பூவு சல்லடமா கொஞ்ச வைக்கும் கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா கருப்பா ஓடி வரா வாராண்டா ஓடி வாராண்டா மாறாண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஏ வாராண்டா எங்க கருப்பு வரந்தாராண்டா எங்க கருப்பு சொல்வாக்கு தப்பல சொன்ன சொல்லும் மாறலடா ஏ சொல்வாக்கு தப்பலடா சொன்ன சொல்லு மாறாடா இட்டியத்த இடையிலிட்டு இடவால குஞ்சமிட்டா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஏ வாராண்டா எங்க கருப்பு